விசேஷம் 3வது அதிகாரம் 20 வசனங்கள் படிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அவர் ஒரு விஷயத்தை ஜெயம் கொண்டு விட்டார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, ஸோ அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிறவங்க அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். எதை ஜெயித்தார் அதை நம்ம 1வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 1வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17 அவர் என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரணத்திற்கு தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அப்ப ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த அந்த மரணம் என்ற பிசாசை, அந்த வலு சர்ப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? தன்னுடைய மரணத்தினாலே அவனுடைய காரியங்களை எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்த தேவன் நாம் ஆராதிக்கிறது. சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அது நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து சிலுவையில வெற்றி சிறந்தார். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அவர் சகல சத்துருவின் வல்லமைகளையும் அங்கே முறியடித்தார். மரணத்தை ஜெயித்து பிதா உயிரோடு எழுந்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் அவரோடு அமர்ந்திருக்கிறார். ஸோ யாரை அவர் அவரோடு அமரக்கூடிய தகுதியை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் ஜெயம் கொண்டது போல ஜெயிக்கிறவர்கள் யாரோ. அப்ப பாருங்க, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத அவர் விரும்புகிறார். யாரு ஜெயிக்கிறாங்களோ, மரணத்தை ஜெயிக்கிறாங்களோ, அவங்க பிதாவினுடைய வலது பாரசத்தில் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல அங்க நமக்கும் ஒரு இடத்த எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த, ஒரு மேன்மையான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் இது எல்லாருக்கும் உரியது அல்ல. யார் அதை கேட்கிறாங்களோ, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ, யார் அதை விரும்புகிறார்களோ, ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இது உண்டு அப்படின்றத சொல்றார். ஸோ இது நாம் இது ஆர்கியூ பண்ணவோ அல்லது மற்றவருடைய விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கோ அல்ல. அவர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். நான் ஜெயிச்சு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயிக்கிற மனிதர்கள், ஜெயிக்கிற சபையும் கூட என்னோடு கூட அமர்ந்திருக்கும் அப்படின்ற. ஸோ இதை நான் எப்படி அதுக்கு முந்தின வசத்துல சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவர் வலுக்கட்டாயமா உள்ள வரல. நம்மளுடைய இருதயத்தின் கதவை தட்டி விட்டு தான் ரொம்ப ஜென்டிலா நமக்குள்ள வருகிற தேவனாக இருக்கிறார். யார் அதை விரும்புகிறாங்களோ, யார் அதை ஜெயிக்கணும்னு விசுவாசிக்கிறாங்களோ, ஏன்னா அதற்கான ஒரு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய யுத்தம் அல்ல. அவர் யுத்தம் செய்து முடித்து அந்த ஜெயத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஸோ நாம் அதை விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாமும் கூட இந்த உலகத்தின் இருளை ஜெயிக்க முடியும். ஜெயித்து அவருடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல அவரோடு கூட நம்மையும் உன்னதத்தில் உட்கார வைக்க அவர் ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதே தான் நம்ம பேதுரு பார்த்து அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மீது நான் சபையை கட்டுவேன். அங்க பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்தை கொடுக்கிறார். சபைக்கு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுன்றார். 2வது பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுக்கிறார். அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாம் எடுத்து அனுபவிக்கும்படியாக, இந்த உலகத்தில் கட்டவிழ்க்கும்படியாக அவர் திறவுகோள்களை கீ கொடுக்கிறார். ஸோ கீ எதற்காக கொடுக்கப்படுகிறது? அதை நாம் யூஸ் பண்ணணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயிச்சு மரணத்தை ஜெயித்து முற்றிலுமாக அவன் தலையை நசுக்கி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாம வெளியரங்கமாக்கிட்டார். அந்த ஜீவன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லா பொக்கிஷங்களையும் சேகரித்து எல்லா வெற்றியையும்
ஜெயித்து நமக்கு பெற்று கொடுத்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீரோவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான கீயை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்முடைய வேலை என்ன? நாம் அந்த திறவுகோல்களை பயன்படுத்தணும். விசுவாசத்தின் மூலமாக, நம்முடைய விருப்பத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அந்த திறவுகோல்களை பயன்படுத்தி அந்த ஜீவனுக்குரிய வார்த்தைகளை யோசித்து தியானித்து பேசி அதை நாம் திறந்து இந்த உலகத்திற்கு கட்டவிழ்த்து விடும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ அதில் சொல்கிறார், இங்கு எது கட்டப்படுமோ அது பரலோகத்தில் கட்டப்படும், இங்கே எது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் சொல்கிறார். அப்போ திறவுகோல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த திறவுகோல்களை பயன்படுத்தி நாம் பரலோகத்தின் பொக்கிஷங்களை, தேவன் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ஜீவன், உயிர்த்தெழுந்த வல்லமை, அழியாமை, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், தேவ பிரசன்னம், பரிசுத்தம், மகிமை, கனம், கீர்த்தி, புகழ் சகலவற்றையும் நாம் அனுபவிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை திறந்து விடும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை திறவுகோலாக நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே இருக்கு. இது வந்து காதுள்ளவன் கேட்க கடவன். யார் அதை விரும்புகிறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ, அதை விசுவாசிக்கிறாங்களோ, முக்கியமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அது சாத்தியமாகிறது. அப்போ ஆண்டவர் வந்து மரித்து உயிரோடு இருக்கிறார். அவர் கையில் வந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை அவர் கையில் இருக்கு. அவர் பாதாளத்திற்கு இறங்கி போய் அவனுடைய தலையை முற்றிலுமாய் நசுக்கி போட்டு மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயம் கொண்டு விட்டார். அதனுடைய திறவுகோல்கள் அப்பாவுடைய கரத்தில் இருக்கு. ஸோ அவருடைய கரத்தில் இருக்கிறனால நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் வந்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாவுக்கேதுவானதை சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எப்படிப்பட்ட அதிகாரத்தை, வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து அந்த சிலுவையில் அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை உன்னதத்தில் அவரோடு அமர வைத்து எப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதையெல்லாம் ஆசையோடு நாம் தேடி இதை நாம் வந்து அனுபவித்து மகிழும்படியாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் பிதாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், அதே போல் ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட அமர செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஜெயிக்கணுன்றதை தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார். அவர் எப்படி மரணத்தையும் இருளையும் ஜெயித்தாரோ அதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் ஜெயிச்சிட்டார். அவன் தலை நசுக்கப்பட்டு விட்டது, அவனுக்கு வல்லமை கிடையாது, அடிக்கப்பட்டு அவன் இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஸோ நாம் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் உணர்ந்து நாமும் அதை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணுன்றது தான் அப்பாவுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ எத்தனை நல்ல தேவன். முக்கியமாக இந்த நாட்களில் நிறைய அவனுடைய காரியங்களை, பிசாசின் மரணம் என்ற பிசாசின் காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கு கூட நியூஸில் சென்னையில் வந்து 26 வயது ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு வாலிப மகன் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல, இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயங்களாவே இல்லை பாருங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட மரணங்கள், சிறு வயதில் 8 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக், 12 வயசு பிள்ளைக்கு, இதெல்லாம் வந்து மரணத்தின் அதிகாரியான பிசாசுடைய வேலை. அப்போ இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஜீவனுக்குரிய தேவனை, ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற நாம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களை முற்றிலுமாய் அப்படியே சிறு பிள்ளைகளைப் போல நம்பி, அவருடைய வார்த்தைகளை நம்பி அந்த பொக்கிஷங்களை நாமும் அனுபவித்து இந்த உலகத்திற்கு கட்டவிழ்த்து விடப்பட சபைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை, நாம் தான் அந்த சபை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய சபையாக இருக்கிறோம். ஸோ நாம் அந்த நாட்களில் அவர் கொடுத்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்தவும், அதை நாம் அனுபவிக்கவும், அந்த வார்த்தைகளை விசுவாசம் என்ற திறவுகோலின் மூலமாக அதை கட்டவிழ்த்து விடவும் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்திற்குரிய திறவுகோல் சாவி யார் கையில் கொடுத்துருக்கிறார்? நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? நிச்சயமாக இந்த உலகம் இருளுக்குள் கடந்து செல்லும் பொழுது, மரணத்தின் பிடியில், மரண பயத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த திறவுகோல்களை பயன்படுத்தி அதை திறந்து பரலோகத்தின் பொக்கிஷங்களான ஜீவனை, உயிர்த்தெழுந்த வல்லமையை, எல்லாவித பொக்கிஷங்களையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் சபையை இன்றைக்கு அழைக்கிறார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம் சபையாக சேர்ந்து இந்த நாட்களில் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நம் வாழ்க்கையில் கண்டு கொண்டு நாம் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென், ஆமென்.